ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை. லாங் வீடியோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். காலையில் வந்து இட்லியும் அதுக்கப்புறம் நேற்று வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம்மா நைட்டு. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். மழை நல்லா பெய்யுது, அதனால தான் முக்காடு போட்டிருக்கேன். வெளியில் எங்கள் அம்மா வந்து மீன் ஆஞ்சிட்டு எங்கள் ஊரில் மீன் ஆயிறது தான் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவான். மீன் ஆஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து மழை தூரிக்கிட்டே இருக்கா, அதை வந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் முக்காடு போட்டு வச்சுருக்கேன். அந்த மழை காலையிலே பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த டயத்தில் வந்து இட்லியும் அந்த சிக்கன் குழம்பு சூடாக செம்மையாக இருந்துச்சு. அதனால் ஒரு 3 இட்லி தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுக்காகனா மதியம் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவலும். ஏற்கனவே மீன் வாங்கினது போட்டேன்னா இன்றைக்குமே மீன் குழம்பு மீன் வறுவலும். அதை வந்து எங்கள் அம்மா மீனை ஆஞ்சிட்டு இருக்காங்களா, அதை வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இது யாருன்னா என்னுடைய கடைசி அக்கா. இவ வந்து அவளோட பொண்ணு. பாப்பா ஹாய் சொல்றீ. ஹாய் சொல்லு. ஹாய் அடி. அவ்வளோதான், ஹாய் தான் சொல்ல, ஹாய்லாம் சொல்ல. நீ சொல்றீ தங்க ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய். வந்து ஏற்கனவே இந்த மண்ணெடுப்பு போட்டிருந்தாங்களா, அது உடஞ்சி போயிடுச்சு. திரும்பி போடும்போது ஃபுல் வீடியோ எடுக்கிறேன். இந்த இடத்துல தான் வச்சு ஏற்கனவே சாதம் வடிச்சிட்டு இருந்தோமா, மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டோம். இது சூட்டு அடுப்பு தானேம்மா. சூட்டு அடுப்பில் வந்து சாதம் இங்கே வச்சுட்டு மீன் குழம்பு இங்கே தானா. மீன் குழம்பு ரொம்ப மழை பெய்யுதுங்கிறதுனால மீன் குழம்பு வந்து கேஸ் ஸ்டவ்வில், போன டைம் வந்து வெளியிலே செஞ்சோமா, இப்போ கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிவிட்டு சாதம் மட்டும் இங்கே வடிச்சுப்போம். குழம்புக்கு வந்து இப்போ வெங்காயம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. வெங்காயம் மட்டும்தான் ரெடி பண்ணுவோம், குழம்புலாம் வைக்க மாட்டோம். அப்படியே போய் படிச்சிருவோம். மாதிரி இங்கே பாருங்க, இந்த நாய் ஓடி போயிடுச்சு. ஓடுதா இந்த நாய். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா நான்வெஜ்னா அது சாப்பிட்டுட்டு தான் போகுன்ட்டு. இங்கெல்லாம் ஒன்று நிற்கிதா, இங்கே ஒன்று நிற்கிதா. இது வந்து மீன் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கு போடுற வரையும் நின்று சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக நிற்கிது, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, மீன் வந்து அரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ மீன் இருக்கா. இது சின்ன மீன், மழை டைம் அப்படிங்கிறதுனால பெரிய மீன் வரல. அப்படின்னா பெருசாக வரும். இவ்வளோ மீனுமே வந்து 200 தாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இந்த மீனை வந்து 700 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இங்கே டெய்லியுமே வந்து மீன் வண்டி வரும் தெருவுக்குள்ளே. அதனால 100 ரூபாய்க்கு கேட்டோம் அப்படின்னாலே நிறைய கொடுப்பாங்க. இது நான் ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுதா. ஒரு வாரத்தில் வந்து இது 4வது டைம் வாங்கியிருக்கோம் மீன். டெய்லி மீன் வண்டி வர்றதுனால பெரிய மீனாக இருக்கும். மழை அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி மீனாக வருது. இதான் எங்கள் அம்மா. அவள் கடைசி அக்கா சொல்லிட்டேனா. ஹாய் சொல்லுமா மீன் கையோட. இதுதாங்க எங்கள் வீட்டு கொல்லை. ஃபுல்லாக நிறைய வந்து மரம். எங்கள் வீட்டில் நிறைய மரம் இருக்குது. மாப்பழம், வாழை, முக்கணி இருக்குது. அப்புறம் சாத்துக்குடிலாம் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, தென்னை மரம். ஃபுல்லாகவே எங்கள் கொல்லை ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்கும். மாமரம் 2 மரம் இருக்கா. நான் இது தனியாக வந்து கொல்லையை நான் வீடியோ எடுத்து போகிறேன், என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எலுமிச்சை மரம் இருக்குது. அதில் நிறைய காய் நான் வந்தப்போ நிறைய கொட்டிடுச்சு. இப்போ 1 2 இருக்கும். ஆனால் நான் மரத்தை நான் தனியாக ஒரு விளாக் எடுத்து போடுறேன். இது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. மெயின் ரோட்னா ரோட்டு மேலே இல்லை, எங்கள் வீட்டுக்கு அந்தாண்டே போகுது பாருங்கள். இங்கே இது வழியாக தான் பஸ்ஸு போகும். அப்படியே சுற்றி காட்டுறேன். ஹாய் பாப்பு. ஹாய் சொல்கிறீ தங்க. ஹாய். சமைக்கிற மீன்லாம் அலசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். சாப்பிடுறப்பையும் வீடியோ எடுக்கிறேன். ஓகே பாப்பா. ஓகே அதை விட சொல்லுது. ஓகே ஓகே பாப்பா பாய். மீன் எல்லாமே அரிஞ்சு முடிச்சாச்சுங்க. அதில் வந்து கல் உப்பு போட்டு அலசுனா அதில் உள்ள அழுக்கு போகுமாம்மா. நம்ம எவ்வளோ சுத்தமாக அலசுனாலுமே வந்து அதில் கல் உப்பு இல்லைன்னா நான் வந்து நைஸ் உப்பு போட்டு அலசுவேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா அழுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம அலசி முடிச்சுட்டு பார்த்தா நல்லபடியே வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப உப்பு போட்டு அலசணும் அப்படின்னா அதுலேருந்து அழுக்கு எல்லாமே பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் அந்த உப்பு போட்டு அலசுறது நாங்கள் பண்ணுவோம். நிறைய பேர் பண்ணுவாங்களான்னு தெரியல. இது மீன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது குழம்பு வைக்க போகிறோம். ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து புளி தண்ணி இறணும் போட்ட குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளியை வந்து இதுலேயே கரைச்சி விட்டாச்சு. தக்காளியை வதக்காம இதுலேயே கரைச்சி போட்டிருக்கியா? ஆமாம், நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ பச்சை மிளகாலாம் வதக்குவோமா. எங்கள் அம்மா எப்போ பண்ணாலுமே இந்த இது பேர் என்ன குழம்பு தூள், புளி தண்ணி, அப்புறம் வேற என்ன போட்டால் புளி தண்ணி, குழம்பு தூள், உப்பு, பச்சை மிளகாய் இது ஒரே கூட்டியாச்சு. ஒரே அப்படியே எடுத்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு. இதில் வந்து தக்காளி வந்து கரைச முடியலங்கிறதுனால திருப்பி வதக்கி ஆகணுமா. ஒரு செங்காயாக இருக்குது இப்படி இருக்குது, அதனால அது உள்ளே இருக்குது, அப்புறமா வதக்கிக்கலான்ட்டு. இதில் வந்து எண்ணெய், வெந்தயம், ஜீரகமா. நான் ஜீரகம் போட மாட்டேன். போடுவாங்களா? ஜீரகம்
நான் போட மாட்டேன். ஆனால் இதில் வந்து எண்ணெய், வெந்தயம், சீரகம். நாட்டு மீன் குழம்புக்கு தான் அந்த தேங்காயில் சீரகம் சோம்பு போடுவாங்க. தெரியல. நான் நாட்டு மீன் குழம்புனா தேங்காய், சீரகம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிப்பேன் நாட்டுக்கு. அனிதா வந்து சோம்பு போடுது, வெங்காயம், தேங்காய், சோம்பு. நான் வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவேன். இதில் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு என்ன போடணுமா? போட்டதில்லை. அவ்வளோதானா? வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை. இது நான் சொல்லி கொடுக்கல, நாங்கள் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் எத்தனை போட்டால் கரைசலையா? இதில் வந்து ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கரைச்சிருக்காங்க. கரைச முடியல அப்படிங்கிறதுனால மீதி பாதி இல்லை. இதை வதக்கிடலான்ட்டு கொஞ்சமாக செங்காயம் இருக்காது, கரைச முடியாது அப்படிங்கிறதுனால. அப்படிதான் பண்றானுங்க. அவனுக்கு சும்மா ஜாலிக்கு வர்றது. போறான்டா. ஏன்டா போறேன்? இங்க பாரு, வீடியோ எடுக்கிறேன்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எடுக்கிறேன்னு சிறுதர்னு ஓடனா, ஓடி அங்கே போய் வந்துட்டான். வீடியோ எடுப்பாங்களாம். கரண்ட் இல்லை. அது சும்மா ஷார்ட்ஸ் போட்டாங்க. பச்சை மிளகாய் கீழே விழுந்துருச்சு ஒன்று. இந்த வெளியில மண்ணடுப்பு உள்ளது வைக்கிறதுக்காக தான் இது வாங்கி வச்சிருக்கோங்க. இது மண்ணடுப்பு போடும்போது இது ரெண்டுத்தையும் உள்ள வைப்போம். ஏற்கனவே வந்து இந்த பொங்கல் விடுவோம்ல பானை, அதை வச்சு தான் அடுப்பு போடுவோம். இப்போ பொங்கலுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சில்வர் பானை வச்சு பொங்கல் வச்சதுனால பொங்கல் பானை இல்லை, மண்பானை, அதில் தான் அடுப்பு போடுவோமா. அது இல்லாததுனால இந்த அடுப்பு சூட்டடுப்பு வாங்கி இது வச்சு மண்ணடுப்பு போடுவோம். ஹாய் சாரு. ஹாய் சொல்லு சாரு. இது வந்து என்னுடைய கடைசி அக்கா பையன் சாருவேந்தன். ஹாய் சொல்லு புதுக்குட்டி. ஹாய் ஹாய். மோஷிகா ஹாய். வாயில் என்னாச்சிருக்கா? பொட்டுக்கல்ல. இவளோட அண்ணன் தான் இவன். காலைல என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டியா? பண்ண பாரு. இது என்னத்துக்கு? இது இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு. வறுக்கிறதுக்கு இல்லை. என்ன சமையல் பண்ண போற? இது பேரு வந்து மீன் தொக்கா. யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இல்லைங்க, மீன் தொக்கு வந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது. சரணியா வந்து மீன் தொக்கு வைக்க பாரலாம். புதுசா இப்போ வந்து ட்ரை பண்ணி நல்லா இருக்கா என்னன்னா உண்மையாக சொல்றேன். நல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுவேன், நல்லா இல்லைனாலும் சொல்லுவேன். மீன் தொக்கு இது எப்பொழுதும் உள்ள இருக்கா செய்வாங்களா? நான் செஞ்சது நான் சாப்பிட்டது இல்லையே. இது வந்து மீன் தொக்கு செய்யறதுக்கு நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இது வந்து மீன் குழம்புக்கு. மீன் குழம்பெல்லாம் திக்காகி வந்ததுக்கு அப்புறமா மீனை போட்டுட்டு லாஸ்டா வந்து தேங்காய் அரைச்சிட்டியா? தேங்காய் அரைக்கணும். நான் வந்து தேங்காயெல்லாம் ஊற்றிடுவேங்க. ஊற்றிட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் போடுவேன். அதுதான் அப்படிதான் போடுவாங்க. நீ எப்படி சனியா போடுவ? இது தேங்காயை ஊற்றிட்டு தானே மீன் போடுவ. மீனை போட்டுட்டு தேங்காய் ஊற்றுவியா? இப்போ நான் மட்டும்தான் வேறு மாதிரி பண்ணுறேன்னா? நான் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு ஓரளவு திக்கானதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை போட்டு இறக்குவேன். இது தேங்காயில் கொஞ்சமாக என்னது இது சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அரைச்சி போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் போட மாட்டேன் சோம்பு. நீங்கள் போடுவீங்க அப்படின்னா சொல்லுங்க. பாட்டை பாரு. தேங்காய் அரைச்சாச்சு, இதில் போட்டுக்க வேண்டியதுதான். நான் எவ்வளவு புளி போடுவேன் தெரியுமா இந்த மீன் குழம்புக்கு?
ஊத்து சுடாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையதான் நல்லா இருக்கு. மீன் வறுக்கிறதுக்கு மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கு இப்படிதான் வைக்கணும். குழம்பு பாதி பண்ணியாச்சு, அப்புறம் பாதி வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டோம். இது வந்து இந்த சாரு வெந்தனுக்காக மீன் தொக்கு செய்ய போறாங்க. நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண போறேன். எண்ணெய், சோம்பு, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இது பேர் வெங்காயம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் தான் போடணுமா ஏமா? மீன் எங்க இருக்கு? இது வந்து எங்க அம்மாவுக்கே செஞ்சது மறந்து போயிட்டாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. இது பழைய காலத்து தொக்கா ஏமா? அப்பெல்லாம் இப்படிதான் செய்வாங்க. நம்ம வறுக்கிறோம்ல, இஞ்சி பூண்டு தனி மிளகாத்தூள் நிறைய மசாலா போட்டு வறுக்கிறோம்ல, அதுக்கு பதிலா என்னது தூக்கணுமாமா? இப்ப வந்து இங்க பாருங்க, இது அவங்க அம்மா அங்க இருக்கிறா, எங்க அம்மா தூக்கணுமா? அந்த எந்த பாப்பா ஏன் தூக்கு தூக்கு. வேற என்ன போடுவாங்க? இஞ்சி பூண்டு பேஸ்டா? இது வந்து சாருக்காக ஸ்பெஷலா பண்றாங்க. அவன் வந்து காரம் நிறைய சாப்பிட மாட்டான். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தா தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாமா. தம்பி சாப்பிட்றதுனால அவன் காரம் சாப்பிட மாட்டாங்கிறதுனால பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கமா. அதனால வந்து கொஞ்சோண்டு மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு குழம்பு தூள் எவ்வளோ போடு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், அவ்வளோதானா? தேங்காயை கரைச்சி ஊற்றிட்டு கொதிச்சோன்னா மீன் போடணுமா? தேங்காய் ஊற்றிட்டு அப்புறமா வந்து என்னது உப்பு, அப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போக விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா மீன் போடுவாங்களாம். மீன் போடும்போது எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவும் சரண்யாவும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சனிக்கிழமை என்னத்துக்கு? பெருமாளுக்காக சாப்பிட மாட்டாங்க. நான் எல்லா கிழமையும் சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு நான் இந்த வீடியோ என்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு தெரிலங்க. இது எடுக்கிறது வந்து சனிக்கிழமை தானே. இன்னைக்கு சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் ஆகும். ஏன்னா இங்கே டவரே கிடைக்கல வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 நாள் ஆனாலும் ஆகும். தொழில் வைக்க போயிருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா தலைப்புலன்னு கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சா? நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். உப்பு பத்தல, சாருக்காக போட்டுருக்கு. அப்படியா? ரொம்ப சப்புன்னு இருக்கா? லைட்டாக இருக்குது, அரை உப்பாக இருக்குது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுனால நான் சாப்பிட போகிறேன். பக்கத்தில் தோசைகள் இருக்குது. சாப்பிட மீன் வறுத்துட்டா நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். மீன் குழம்பு போட்டு சாப்பிட போகிறேன். இதுதான் வந்து மீன் தொக்குக்கு எடுத்து வச்ச மீன். அது மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சது. உப்பு கொஞ்சமாக தான் இருக்க மாதிரி இருக்கு. காய்கறி எடுத்துட்டு வருது பாரு சமைக்க. இது என்ன மீனுமா? இது அன்னைக்கு வாங்கின எந்த மீனா வச்சு அதே வச்சு ஐஸ்ல வச்சு எடுத்துட்டு வர்றாரா? வேற மீன் கிடைக்கல. இந்த மீன் இதான் கம்மி ரேட்டு இப்படி இருக்கு. அவர் எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு கட்டுப்படி ஆகணும்ல. இன்னொரு யாரும் புதுக்குடியில இருந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் நல்லா கொடுக்குறாராமே. அது என்ன ஆன் பண்ணிருக்கியாமா? இது தோசைக்கல்லு அதுல போட்டா வெந்துட்டு இருக்கும்ல. அவ்வளோதாங்க. மீன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டா மீன் தொக்கு ரெடி. மீன் குழம்பு ரெடி, மீன் தொக்கு ரெடி, அடுத்து மீன் வறுவல் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். அம்மே பாய். சரி சாப்பிட்றோம்மா, போயிட்டோம். ஷாம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் போட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மீன் குழம்பு, இது மீன் தொக்கு, மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள வந்துடும், வெந்துட்டு இருக்கு. நானும் அப்புக்குட்டியும் வந்து ரூம்ல தனியா சாப்பிட போறோம். சாப்பிடலாமா பப்பு? மீன் என் மடி. கரண்ட் போயிட்டு வருது.
எம்மு இந்தாங்க ம் 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 எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ம் நல்ல மழை காலையில் நேற்று ஃபுல்லாக வந்து மப்பா இருந்துச்சுங்க மழை பெய்யல காலையிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு சூடா மீன் குழம்பு மீன் வறுவல் ஜம்முன்னு இருக்கு எப்படி இருக்கு செம்மையா இருக்கு எப்படி இருக்கு மீன் தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்றான் சின்ன பிள்ளைல சாப்பிட்டது எனக்கு நினப்பு இல்லை மீன் தொக்கு மீன் தொக்கு சூப்பரா இருக்கு எப்படி இருக்குமா எப்படி இருக்குன்னா என்ன தெரியுமா நண்டு வறுவல் செஞ்சு சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்ல இருக்கு மீன் தொக்கு எப்படி இருக்கு சொல்லு பாப்பு சூப்பரா இருக்கு யார் செஞ்சது யார் செஞ்சா இது அம்மாச்சி அம்மாச்சி ஓகேங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுவரையும் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் பாய் சொல்கிறேன் பாய்